23ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஆளுமை குணங்கள் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்க. எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையில குறிப்பிட்ட தேதிகள்ல பிறந்தவங்களுடைய ஆளுமை குணங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த வகையில 23ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான தேதியா பார்க்கப்படுது. 23ஆம் தேதி பிறந்தவங்க புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. புதன் அப்படிங்கிறது ரொம்பவும் புத்திசாலித்தனமான சுறுசுறுப்பான ஒரு கிரகம். சோ 23ஆம் தேதி பிறந்தவங்க இயல்பிலேயே மத்தவங்களை விட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சு சுவாரஸ்யமாவும் இருக்கும். பல விஷயங்களை இவங்க தெரிஞ்சும் வச்சிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கும்படியாவும் இருக்குமா. 23ஆம் தேதி பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களுக்கு ஏற்ற தொழில் உள்ளிட்ட விவரங்களையும் நாம பார்க்கலாம். சோ அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. ராசியான கிழமை புதன். 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் இவங்க போடலாம். சோ விநாயகருக்கு தினசரி பூஜைகளும் பண்ணலாம். 23ஆம் தேதி பிறந்தவங்க புதன் கிழமைகள்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு நீங்க பண்ணலாம். சோ உங்க மொபைலுக்கு ஒயிட் அல்லது வெள்ளி நிற கவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாமிசம், மது, புகையிலை, விலங்குகளுடைய தோல் பொருட்கள் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 23ஆம் தேதி பிறந்தவங்க கோவில்ல 2 தேங்காய்களை தானம் செஞ்சா தடைகள் விலகி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட கணிப்பின்படி சொல்லப்படுதுங்க. சோ இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டிராவல் விரும்பிகளா இருப்பாங்களாம். இவங்களோட மத்தவங்க நேரம் செலவழிக்க விரும்புவாங்க. இவங்க இருந்தா நேரம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஒரு சிறந்த கம்பானியனா இருப்பாங்க. புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இவங்களுக்குள்ள அதிகமாவே இருக்கும். மத்தவங்களோட ரொம்ப எளிதா பழகிடுவாங்க. கிரியேட்டிவா புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியா தாங்க இருப்பாங்க 23ஆம் தேதி பிறந்தவங்க. நல்ல நினைவு சக்தி, கூர்ந்து கவனிக்கிறதுடைய திறமை இவங்களுடைய கல்வி மற்றும் தொழில ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறதுல கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய லட்சியங்களை வச்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்படுவாங்க. இவங்களுடைய தொழில் துறைகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, விளையாட்டு, அரசியல், ஆட்டோமொபைல், ஏற்றுமதி இறக்குமதி, விமானம், சுற்றுலா, பங்குச்சந்தை, நிர்வாகத்திறன், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஃபைனலி இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பலருடைய பார்வைக்கு சுயநலவாதிகளா தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே செஞ்சுக்கிற ஒரு நபரா காட்சி கொடுப்பாங்க. வாழ்க்கையில இவங்களுக்கு எக்கச்சக்க ஆசைகள் இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு சில ஆசைகள் நிறைவேறாம போகலாம். ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறதால ஒரு சில முக்கியமான விஷயங்களை இவங்க முடிக்க முடியாம ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிப்பாங்க. அதிக ஆற்றல், சுறுசுறுப்பு இருந்தாலுமே அது பல இடங்கள்ல சிதறி கிடக்கும். சோ இது இல்ல அப்படின்னா இன்னொன்னு அப்படின்ற மனப்பாங்கு இருக்கிறதால பொறுப்பற்றவர்களா இவங்க சித்தரிக்கப்படுவாங்களாம். சோ உங்கள யாரெல்லாம் 23ஆம் தேதி பிறந்தவங்க, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரிலேட் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.